நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுடைய முடிவு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்துருக்குது. அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்குமே அதிர்ச்சி தான், பொதுமக்களுக்கு ஒரு ஆச்சரியம்தான். அதிமுக திமுக ஏன் அதிர்ச்சி அப்படின்னா, புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே மக்களை சந்திக்காமல் மக்களை திடீர்னு போய் சந்திக்கிறாரு. இவர் மிஞ்சி போனால் ஒரு 10 to ஒரு 15% வாக்குகள் வாங்குவோம். ஏன் நம்மளுமே விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். விஜய் ஃபஸ்ட் டைம் அரசியலுக்கு வர்றாரு, ஒரு 10 to 15% வாக்கு வாங்குவார் அவருடைய முகத்துக்காக அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க அதிமுக திமுகவினர். இப்போ பார்த்தீங்கன்னா தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்து 108 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இருக்குது. ஆச்சரியம் அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லாரும் எதிர்பார்த்ததான். அதிமுக திமுக என்ன நினச்சாங்களோ அதே மாதிரி தான் பொதுமக்களும் நினச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு நடிகராக இருக்கிறாரு, இவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, பெரிய தாக்கத்தையெல்லாம் ஏற்படுத்த மாட்டார், அதிமுக திமுகவுடைய அந்த எதிர்ப்பு வாக்குகளை மட்டும் வாங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஒரு 108 இடங்கள் பிடிச்ச உடனே மக்கள் எல்லாமே விஜய் 108 இடங்கள் வெற்றி பெற்றுட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக தான் நினச்சாங்க. ஆனால் 108 இடங்கள் வெற்றி பெற்றாலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய ஒரு சவாலே இருக்குது. ஏன் சவால் அப்படின்னு சொன்னோன்னா, ஆட்சி அமைப்பதற்கு 118 இடம் வேணும். தனி மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா, 234 தொகுதிகள் அப்படின்னா 117 118 தனி மெஜாரிட்டி. அந்த 118 அந்த நம்பர் தமிழக வெற்றி கழகத்திட்ட இல்லை. இப்போ 108 தான் இருக்குது. இப்போ கூட்டணிக்கு யார் யாரையெல்லாம் விஜய் அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கள அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே காங்கிரஸ் இருக்குது, இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, பிசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, இவங்கெல்லாம் கூட்டணியில் இருந்து அவங்க ஒரு 10-15 சீட்டுகளோடு அவங்க இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்களை கூட்டணிக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா கொள்கை எதிரியாக பிஜேபியை பார்க்குறாங்க. இது அதிமுகவை ஒரு பொருட்டாகவே விஜய் நினைக்கல. இந்த அரசியலில் அவர் பிரச்சாரம் பண்ண பூராமே திமுக டிவிகே அப்படிங்கிற ஒரு களத்தை தான் கொண்டு போனார். இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுமே அப்படி தான் இருக்குது. ஆளுங்கட்சியாக வர்ற அளவுக்கு மக்கள் ஜனநாயக கடமை ஆற்றிருக்கிறாங்க தாவேக்காவுக்கு. எதிர்கட்சியாகவே நீங்கள் இருங்க, ஆளுங்கட்சியாக இருந்தது போதும், எதிர்கட்சியாகவே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ 108 இடங்களை பிடிச்ச விஜய் சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? எப்படியாவது ஆட்சி அமைக்கணும்ல. 108 இடங்கள் மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மக்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. இதை இப்படியே போய் ஆட்சி அமைச்சு நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்று போய் மறுபடியும் ஒரு தேர்தல் வர மக்களும் விரும்ப மாட்டாங்க, அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் விரும்ப மாட்டாங்க. அப்போ 108 இடங்கள் பிடித்த விஜய்க்கு முதலமைச்சராக வருவதற்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்வார், எல்லா வேலைகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு கட்சிகளோடு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பிஜேபி என்ன ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஏன் இதில் எப்படிங்க பிஜேபி உள்ளே உண்டாந்து இணைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பிஜேபி என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா 2029 பாராளுமன்ற தேர்தல் வருது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருந்து பெரும்பான்மையான தொகுதிகளை வெற்றி பெற்று நம்ம மத்தியில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை திரட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க பிளான் போட்டு வேலை செய்வாங்க. இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சதுமே பிஜேபியோட பிளானே அதுதான். 2029 நம்ம இப்போ அதிமுகவோட கூட்டணியை தொடர்ந்தோம் அப்படின்னா நமக்கு கூடுதலான எண்ணிக்கையில் பாராளுமன்ற தொகுதியில் வென்று நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. 2029 பாராளுமன்ற தேர்தல் அதிமுகவோட கூட்டணி எந்த மாதிரி அமையப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அதிமுகவுடைய தோல்விக்கு எப்படிலாம் காரணமாக இருந்தது, கூட்டணி அமைச்சது ஒரு காரணமா இல்லை சரியான
சரியான ஒரு அணுகுமுறை இல்லாமல் இருந்ததா, இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம இது சரியான முறையில் வந்து பிரச்சாரத்தை பண்ணாமட்டோமா, இல்லை இது அந்த பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம ஒரு 2 கட்சிகளுக்கும் இடையே தான் பேசிகிட்டு இருந்தோம், விஜய் பற்றி நம்ம பேசாமல் விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சுய பரிசோதனை செய்யக்கூடிய சூழலில் அதிமுக வந்து இருக்குது. மீண்டும் எழும். ஒரு பெரிய கட்சி ஒரு இடத்துல தோல்வியை சந்திச்சுன்னா இன்னொரு இடத்துல வந்து வெற்றியை பெறும். அது தனியாக இருந்தாலுமே இப்போ தமிழக வெற்றி கழகம் இது திமுக கூட்டணியிலேருந்து வரக்கூடிய கட்சிகளை வச்சு ஆட்சி அமைக்கதை பிஜேபி வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனால் பிஜேபி என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அதிமுக ஒரு 47 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 4 இடம், இது பிஜேபி ஒரு இடம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு இடம். இப்போ இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் இணைந்து இந்த 5 வருட கால ஆட்சியை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் வந்து இருக்குது. ஏன்னா பிஜேபி வந்து நினைக்கிறது என்ன, 2029 தான் நமக்கு வந்து பிளானிங். ஏற்கனவே வந்து நயினா நாகேந்திரனும் அதை தான் சொன்னார், அண்ணாமலையும் அதை தான் சொன்னார், நமக்கு 2029 தான் முக்கியமான தேர்தல் அப்படின்னு வந்து இவங்கெல்லாம் வந்து பேசினாங்க. அப்போ அதே மாதிரி 2029 தான் பிஜேபியை பொறுத்தவரை முக்கியமான தேர்தல். நம்ம அதிமுக இருக்கக்கூடிய அந்த 47 இடங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைத்து நீங்கள் 2 பேரும் வந்து கூட்டணி ஆட்சியை வந்து நடத்துங்க, உங்களுக்கு தேவையான நிதிகளை நாங்கள் மத்திய அரசுலேருந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம், உங்களுடைய வாக்குறுதியும் வந்து நீங்கள் நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லையும் வந்து இறங்கலாம். இது நடக்கும், நடக்காமலாம் வந்து இருக்காது. இப்படியும் ஒரு சூழல் வந்து உருவாகும். ஏன்னா மத்தியிலிருந்து நிதிகள் வரணும், மத்தியிலேருந்து நிதிகளை கொண்டு வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து சில திட்டங்களை வந்து நம்ம வந்து நிறைவேற்ற முடியும். மத்திய அரசுலேருந்து நிதிகள் வேணும், தமிழ்நாட்டில் பல திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படின்னா இப்போ நிதிகள் வாங்கித்தானே ஆகணும். அப்போ இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சோம்னா, அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது. அப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செய்கிறதுக்கு மத்தியில் இருந்து நிதிகளை வந்து பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியும் தமிழகத்தில் ஆளக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் ஒரு பரஸ்பரம் ஒரு இணக்கத்தோடு இருந்தாங்க அப்படின்னா மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றலாம், நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் இணைந்து இந்த கூட்டணி ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. விஜய் என்ன நினைப்பாரு அப்படின்னா, நம்ம வந்து 108 இடங்கள் வந்து பிடிச்சிட்டோம், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைச்சே ஆகணும். 1-2 இடங்கள் இருந்தாலும் நாளைக்கு ஒருவேளை இவங்க கேட்குறத நம்மளால் செய்ய முடியலை. ஏன்னா இப்போ இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு இருக்கிறாங்க, இது விடுதலை சிறுத்தைகள் 2 இடம் இருக்குது, இது காங்கிரஸ் ஒரு 5 இடம் இருக்குதுன்னா எப்படியும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 5 கட்சி வந்து கூட்டணிக்குள்ளே போகுது அப்படின்னா 5 பேருக்கு 5 மினிஸ்டர் போஸ்டர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கூட்டணி ஆட்சின்னா அப்படி தானே வரும். அதுக்கு விஜய் வந்து பிளான் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி 5 சீட்டை கொடுத்தாலும் பரவாயில்லை, நம்ம இவங்கள கூட்டணிக்குள்ளே இழுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி அவரை ஆட்சி அமைச்சார் அப்படின்னா மத்தியிலிருந்து வரக்கூடிய நிதிகளுக்கு எல்லாமே வந்து போராடிக்கிட்டு இருக்கணும். தமிழ்நாட்டில் திமுக எப்படி வந்து மத்தியில் நிதி வரலைன்னு வந்து கடந்த ஆண்டுகளை வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் விஜயுமே வந்து தொடர்ந்து கத்த வேண்டிய சூழல் ஏற்படும். இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ கூட செய்திகளில் அடிபடுது, தெரிஞ்ச நபர்கள்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது எஸ்பி வேலுமணி மூலம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும், அவங்க வந்து அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சி நம்ம வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்திகள் வந்து உலா வருது. அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வெளியில் வந்தால் தான் அதை நம்ப முடியும். இருந்தாலும் இது ரூமராக வந்து பரவிட்டு இருக்கு. ஒரு சின்ன செய்தினாலும் அடிபடாமல் வெளியில் வராது. கண்டிப்பாக அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்குது, இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது. இப்போ அதிமுகட்ட 47 இருக்குது இல்லையா, அப்போ என்ன ஆகும், இப்போ இவங்கள்ட்டே 53 இருக்கு இல்லையா, இப்போ அதிமுகவுக்கு மட்டுமே வந்து 47 இருக்குது. அப்போ இது தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு ஆட்சி அமைக்குது அப்படின்னா அதிமுக மட்டும் சேர்ந்தா போதும், மற்ற கட்சிகள் எதுவுமே தேவையில்லை. அதிமுக மட்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இப்போ அதிமுகவுக்கு ஒரு 5-6 மினிஸ்டர் போஸ்ட் கூட கொடுக்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா துணை முதல்வர் ஆகலாம். இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகளை வந்து கொடுக்கலாம்.
ஏன்னா கூட்டணிக்கு வந்து பல கட்சிகளை சேர்த்து இன்னைக்கு நம்மளை வந்து காலவாரி விட்டுருவாங்களோ, நாளைக்கு காலவாரி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து விஜய் ஆட்சி நடத்துறதுக்கு இப்போ பல்கா இருக்குல்ல, 47 இடம் வந்து இப்போ அதிமுக பல்கா இருக்குல்ல, இப்போ அந்த இடங்களை இப்போ வச்சு நம்ம வந்து எப்படியாவது ஒரே கட்சியை மட்டும் அவங்க கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆட்சி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் வந்து இருக்கலாம். ஆனால் இதுவும் வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு திருமாவளவன் 3 பேருமே வந்து கூட்டாக வந்து பேசியிருக்கிறாங்க. செய்தியாளர் சந்திப்போடு சொல்கிறாங்க, எங்களுக்கு அதை பற்றினா எந்த அழைப்புமே வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதை பற்றி பேசாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ஒரு வாய்ப்பு வருது, இதை நம்ம தவற விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட இவங்க நினைக்கலாம். ஆனால் பிஜேபி என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கட்சிகள், அதாவது எப்படின்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், விசிகா, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறத விரும்ப மாட்டாங்க பிஜேபி. அவங்களுடைய பிளான் வந்து 2029. அப்போ அதுக்கு அதிமுகவோடு இது தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி சேர்ந்து அவங்க கொண்டு போனாங்க அப்படின்னா, இப்போ 26 ஆச்சு, இன்னும் 3 வருஷத்தில் அது 29 பாராளுமன்ற தேர்தல் வந்துடும். அப்போ அந்த சமயத்தில் விஜய்க்கான ஒரு மாசு இருக்குது, அதிமுகவும் இருக்குது. இந்த கூட்டணியை உருவாக்கி நம்ம இங்கேருந்து ஒரு தொகுதி வரையறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 39 இடங்கள் இருக்குது தமிழகத்தில். கூடுதலாக ஒரு 20 இடங்கள்னா 59 இடங்கள் ஆயிரும். இப்போ 59 இடங்கள்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20-25 இங்கேருந்து வெற்றி பெற்றாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பிஜேபி வந்து கணக்கு பண்ணுவாங்க. அதுக்கான வேலையை கச்சிதமாக பிஜேபியில் இருக்கிறவங்க செய்வாங்க. கண்டிப்பாக இது நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுது, இது தமிழக முதல்வராக பதவியேற்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது. நன்றி, வணக்கம்.